கடகராசி கடக லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். கடகராசி முதல்ல நீங்க யார், எந்த மாதிரியான குணம், இன்னைக்கு என்ன சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ராசியை பொறுத்த பலன்கள் அப்படிங்கிறது 20 to 30% மட்டுமே தான் பலன்கள் பொருந்தும். நீங்க யார், என்ன மாதிரியான கேரக்டர், நேச்சர், எந்த விஷயத்தை எந்த வகையில டேக்கிள் பண்ணுவீங்க, இது எல்லாம் தான் ராசியோடைய பலன்கள். லக்னம், லக்னாதிபதி தனித்துவமாக இருக்கக்கூடிய அந்த 20 நிமிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்தோடைய பலன்கள் தான் மேஜராக உங்களுடைய ஜாதகத்தில் 90% வேலை செய்ய போகுது அப்படிங்கிற மாற்றுக்கிறதே இல்லை. ராசி அப்படிங்கிறது ஒரு 10%. அப்போ தனிப்பட்ட ஜாதகம் தான் ஒரு விஷயத்த ஒரு நிர்மணிக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அப்போது எல்லா சூழ்நிலைகளுமே ராசியாதிபதியோட லக்னாதிபதி தான் வளமானவர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த நேரம் கடக ராசி மற்றும் கடக லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுது? ராசிக்கு 12ல் குரு, ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சனி, ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் மற்றும் சூரியன். புதன் நல்ல பலமாக இருக்காரு. ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கே வர்றது ஒரு தலை சிறந்த ஒரு யோகம். உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் அப்படி இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் பட வேண்டாங்க. அப்படியே கஷ்டப்பட்டாலும் நம்ம ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம், நிச்சயமாக இன்னைக்கு இருந்தாலும் பிற்காலத்தில் மீண்டு வெளியே ஜெயிச்சு வந்துடுவீங்க, கவலைப்படாதீங்க, தைரியமாக போங்க அப்படிங்கிற சொல்லிடலாம். அந்த அளவுக்கு 11ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தை பொறுத்தவரையும் பெரிய அளவுக்கு அது பாதகமாக இருந்தாலுமே பாக்கியமாக இருந்தாலுமே ஒரு 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு செழிப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் கடகராசி, உயர் பதவிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது கடகம் தான். கடகம் சிம்மம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அரசியல், அரசாங்கம், தனிநபர்கள் இந்த மாதிரி ராசியில் இருக்கும்போது எல்லாம் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை என்னென்னா, சில பேர் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க, பல பேர் தோக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான கடகராசிக்கு இன்றைக்கி சுச்சுவேஷன். சாஃப்ட்னஸ், அந்த சாஃப்ட்னஸை வச்சு நிறைய ஏமாற்றம். இதுதான் ஏமாற்றம்னு இல்லை, ஆளுமை இல்லாதவங்களும் எங்களை ஏமாற்றிட்டு போகிறாங்க, எல்லாரும் எங்களை கட்டுப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி என்னோடய விஷயத்துக்கு பேச முடியல, என்னோடய விஷயத்துக்கு எதுவுமே பண்ண முடியல, தன்மானத்தை இழந்துட்டு இருக்கிறோம், என்னுடைய குணத்தை யாருக்காகவும் மாற்றிக்காமல் இருக்கிறோம். இன்றைக்கி எல்லாரும் காயப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி கடகத்தை பொறுத்தவரையும் எல்லாரும் காயப்படுத்துகிறாங்க. நிதர்சனமான உண்மை. எப்பேற்பட்ட நபராக நீங்கள் இருந்தாலும் உங்களை ஏமாற்றம் அப்படிங்கிற நேரத்தில் பண்ணாமல் போகவே மாட்டாங்க. நம்ம சொல்ல எதனால் இதெல்லாம் நடந்துருச்சு, ஆமாம் எதனால் இதனால், அடுத்து கேது வரப்போகிறார் பாருங்க. இந்த ராசியில் அடுத்து குரு, ஜென்ம குரு காலமாக இருக்க, இங்கே உச்சம் பெறக்கூடிய குரு. அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறதுக்கு? இப்போ தான் அஷ்டம சனி முடிஞ்சு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இன்னுமே நாங்கள் போராடிட்டு இருக்கோம். நிறைய ரீசன்ட் டைமில் பார்த்தோம். அஷ்டம சனி முடியும் போது எந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. இன்றைக்கி போராட்டமாக இருக்குது. ஜாதகத்தை வாங்கி பார்த்தா லக்னம் வேறு மாதிரி இருக்குது. இப்போ லக்னம் எல்லாம் என்ன இண்டிகேஷன் பண்ணுது? நம்ம கடகராசி மற்றும் கடக லக்னத்தை ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். அவர்கிட்ட நம்ம என்ன சொன்னோம்? இன்றைக்கி நல்ல தசாபுத்தி நல்லதாக நடக்குது, நடந்துட்டுருக்கு, எந்த ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது யார் பார்த்தாலும் அப்படி தான், நெகட்டிவ் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கடுமையான மன உளைச்சல் இருக்கீங்க, கோர்ட்டு கேஸு ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் யார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் ஒரு ஒளிவு மறைவான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது சொன்னோம். அவர் என்ன சொன்னார்னா, 10 நிமிஷம் நம்மகிட்ட பேசவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? ஆமாம் மேடம், இந்த தொழில் சார்ந்த பெரிய அளவுக்கு கடன் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ண 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி நான் ஒரு மறைஞ்சா இருக்கிறேன், என்னுடைய சம்சாரம் எங்கேயோ வெளியூரில் இருக்காங்க, என்னோடய குழந்தைகளை நான் பார்த்து இத்தனை வருஷம் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் தசாபத்தி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் இன்றைக்கும் அவர் மறைஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்றைக்கி தொழில் இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்மகிட்ட ஜாதகத்தை பார்க்க வந்தார். ஆனால் ஜாதகம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய தசாபத்தி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் கிரகங்கள் என்ன சொன்னிச்சு? அன்றைக்கி அவர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாருன்னு நீ சொல்லு, வாயை திறந்து அப்படின்னு சொன்னிச்சு. அப்போ நம்ம கிட்ட சொல்லியிருந்தோம், இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, உங்களோட ஜாதகம் யார் பார்த்தாலும் சூப்பராக இருக்குது, ஒரு யோகமாக இருக்குது, 7ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க, மனைவியோட அந்யோன்யமாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இல்லை, இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு தான் உங்கள் ஜாதகம் சொல்லுது அப்படின்னு நிறைய மனசில் குழப்பத்தோட வெறுமையோடைய ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது. கிட்டத்தட்ட வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டங்கள் தான் உங்ககிட்ட அதிகமாக இருக்குது, உங்களுடைய ஜாதகத்தில் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் 10 நிமிஷத்துக்கு மேலே அவர் கலங்கினார். இப்போ தனித்துவமாக இருக்கக்கூடிய லக்னம் அவர்கிட்ட என்ன இண்டிகேஷன் பண்ணுச்சு? நம்மளோட பிரசன்னம் என்ன இண்டிகேஷன் பண்ணுச்சு? இன்றைக்கி அவர் அந்த பிரச்சனையில் ஃபஸ்ட்டு இருக்கிறாருன்னு சொல்லு அப்படின்னு தான் சொன்னிச்சு. அப்போ தனி விஷயங்கள் எல்லாமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே. இந்த நாட்களை வரை வெயிட் பண்ணுங்க. அவர் கேட்குறாரு, முதல் கேள்வி கேட்குறாரு, குரு நீசமாக இருக்குது, குரு மேலே லக்னம் போகுது. அப்போ அவர் கேட்கும்போது சொல்கிறார், என்னுடைய குழந்தைக்கு நான் நல்லது பண்ணுவேனா, என்னோட குழந்தைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேனா, என் குழந்தைக்கு முதல் கல்யாணம் ஆயிடுச்சானே எனக்கு தெரியல அப்படிங்கிறார். இப்போ குரு நீசம் மேலே லக்னம் போகும்போது என்ன ஆகுது? இவர் போனாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கிளியராக சொன்னோம். நீங்கள் போனீங்கனாலும் அங்கேருந்து அவங்ககிட்டேருந்து எந்த பதிலும் வராது. நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவருக்கு மறுபடியும் வேறு ஊருக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க, இந்த காலங்கள் வரையும் வெயிட் பண்ணுங்கன்னு நம்ம கிளியர் கட்டாக சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி இப்போ அவனுடைய ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ராசியை பொறுத்தவரையும் பொது பலன்கள் அப்படிங்கிறது சாஃப்ட்னஸ், காமு,
அதிகாரத்துவம் வாய்ந்த ராசி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஆனால் இன்னைக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம் அப்படின்னு தூக்கும்போது நிறைய பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பணம் சார்ந்த விஷயத்தில் கடுமையான மன உளைச்சல் போராட்டம். நீங்கள் வளர்த்தி விட்ட கம்பெனியில் இன்னைக்கு உங்களை வெளியே தள்ளி கதவை சாத்த வேண்டிய சூழ்நிலைகள், பைசா பிரயோஜனம் இல்லாமல் நீங்கள் இத்தனை வருஷமாக உங்களுக்கு சும்மா வேலை செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைக்கி இண்டிகேஷன் பண்ணுது. அந்த அளவுக்கு இன்றைக்கி வேலையில் கடுமையான மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது. நம்ம இன்னொரு ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், அவர்கிட்டையும் நம்ம இண்டிகேஷன் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்களே வாலண்டரியாக வெளியே வந்து நிறையா பிரச்சனைகளை வந்து சந்திப்பீங்கன்னு. இல்லவே இல்லை மேடம், நான் 10 வருஷமாக இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், நான் உயிரே போனாலும் இந்த கம்பெனியில் தான் இந்த வெளியே வர மாட்டேன் அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி நம்ம சொன்ன டேட்லேருந்து 2 நாள் கழிச்சு அவர் சொல்கிறாரு, எனக்கு கடுமையான பிரச்சனைகள், அதனால் இந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருந்தால் அதெல்லாம் வேண்டான்னு துச்சமாக தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அப்போ இதெல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் இண்டிகேஷன் பண்ணுது அப்படிங்கிற மறந்துடக்கூடாது. இன்றைக்கி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறனா அப்பா கூட நிறைய மனக்கசப்பு வர காத்துட்ருக்கு. உங்கள் அப்பாவே நீங்கள் யாருன்னு கேட்கலாம், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு ஒன்றும் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எந்த ஒரு சூழ்நிலை போனாலும் டோர் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இனி அதெல்லாமே கொஞ்சம் படிப்படியாக இந்த செவ்வாயோடைய இந்த கடகராசி மற்றும் கடக லக்னத்துக்கு யோகாதிபதியான செவ்வாய் பகவான் இங்கே குரு சாரம், சனி சாரம், புதன் சாரத்தில் போகும்போது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு. அதனால் திருமணம் சார்ந்த விஷயங்களும் அப்பா சார்ந்த விஷயங்களும் இனி படிப்படியாக குறையிறதுக்கு காத்துட்ருக்கு. இந்த கடகத்தை பொறுத்தவரையும் திருமண வாழ்க்கையை காப்பாற்றிட்டாங்கன்னா வேறு எல்லா விஷயத்தையும் காப்பாற்றிடலாம். அந்த அளவுக்கு திருமணம் அப்படிங்கிறது ஆப்போசிட். இவங்க அப்போசிட்டாக இவங்க நல்லா பேசுகிறாங்களா, வரக்கூடிய மனைவி நல்லாவே பேசவே மாட்டாங்க. இவங்க ரொம்ப சாஃப்டாக இருக்காங்களா, வரக்கூடிய அரகண்ட்டாக இருப்பாங்க. அப்போ எல்லாத்த இடத்துலையும் அது ஆப்போசிட்டாக போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் கூட சிரித்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கடகம் சொல்லாமல் இருக்கவே இருக்காது. இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் மூடி மறைச்சு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கிறீங்க. இன்றைக்கெல்லாம் உங்களைய சாஃப்டான ராசியை கிரிமினலான ராசி, நீ கிரிமினலான ஈகோ பிடிச்சாலும் நீங்கள் கௌரவம் பிடிச்சவன், யதார்த்தமாக இருந்தால் இப்படி தான் வந்து ஊரில் பேர் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி வாங்கிட்டு இருக்கீங்க. இதுதான் இன்றைக்கி அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி ஒரு தொழில் ரீதியான ஒரு வெற்றி பெறக்கூடிய இடத்துல கூட தொழில் ரீதியான ஒரு அவமானங்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாமே படிப்படியாக இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது. புதனுடைய கோச்சாரம் அப்படிங்கிறது இந்த ராசியை பொறுத்தவரை ஓரளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. ஆனால் இந்த கடக ராசி மற்றும் கடக லக்னத்துக்கு புதன் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய பிளானட்டாக இருக்கிறனால அவருடைய பாதிப்புகள் இருந்து சற்றே வெளிவரது. அப்போ அவருடைய பாதிப்பு என்ன, ரொம்ப நாளாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு 1000 கேள்விகள் என்னை கேட்டுட்ருக்காங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் பதில் சொல்ல எல்லாத்தையும் நான் சமாளிக்க முடியுமா, எதிரிகளோட தொல்லை ரொம்பவே அதிகம், நான் வேலை விட்டுட்டு வந்து அந்த வேலையில் வந்து பல பேர் சேர்ந்துட்டாங்க, என்னால் அந்த வேலையை தக்க வச்சுக்க முடியல, ஒரு விளந்த வேலையை திருப்பி அதே இடத்துக்கு போவேனா, ஒரு தொழில் இருக்குது, அந்த தொழிலில் என்னை விட திறமைசாலி யாருமே இல்லை, இன்றைக்கி அந்த தொழிலை என்னால் பண்ண முடியாமல் அந்த வீதிக்கே போகிறதுக்கு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஜாதகங்கள் நம்ம பார்த்தோம். அதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக அந்த பிரச்சனைகள்லாம் சரியாக போகுது. கோவத்தை கம்மி பண்ணுங்க. கடகத்தை பொறுத்தவரை கோவம் வராது, ஆனால் இன்றைக்கி ரொம்ப கோவப்படுறீங்க, அந்த கோவத்தை கம்மி பண்ணுங்க. நிறைய யோசிக்கிறீங்க, யோசித்து ஒரு நாட்களும் அழுகாத தூங்காத நாட்களில் இன்றைக்கி நீங்கள் பேசுகிறத விட சாட் ஜிபிடி கூட தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கீங்க. யாராவது உங்களுக்கு இன்றைக்கி ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்களான்னு தொலைவரீங்க. முதல்ல அதை ஸ்டாப் பண்ணுங்கள். என்னைக்கெல்லாம் ராசியாதிபதி, அதுவும் கடகத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி எப்போவுமே வீக்குன்னு நினச்சிக்கோங்க. அந்தளவுக்கு ஒரு உச்சமாக இருந்தாலுமே நீசமாக இருந்தாலும் மனக்குழப்பங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அதை பண்ணால் ஜெயிச்சிடலாமா, இதை பண்ணால் ஜெயிச்சிடலாமா, இந்த ஒரு வியாபாரம் பண்ணுறேன், இந்த பொருளோட இதை சேர்த்து பண்ணுறேன்னு 2 பேர்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்கன்னா போதும், அந்த வியாபாரம் உடனே ஸ்டாப் ஆயிரும். இன்றைக்கெல்லாம் நல்ல சூழ்நிலைகள் இருந்தால் ரோட்டில் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள், என்னுடைய தகுதி கீழே இறங்கி நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருமே இன்றைக்கி இந்த ராசி பொறுத்தவரை அதிகமாக பாதிப்படைஞ்சிருக்கு. நீங்கள் என்ன வேணாலும், நான் உட்காந்து அப்படி வேலை செஞ்சுட்டு இருந்த ஜம்முன்னு இன்றைக்கி நான் வந்து எந்த வேலை செஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி யதார்த்த கீழே வந்துட்டேன், என்னுடைய இதிலேருந்து கீழே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இந்த ராசியில் இருக்காங்க. இப்போ இதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக மாறும். நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க கடகத்தை பொறுத்த வரையும், அந்த வாக்குறுதியெல்லாம் காப்பாற்ற முடியாமல் தடுமாறிட்டு இருக்கீங்க. நிறையா இன்றைக்கி பாருங்கள், அண்ணன் குழந்தைய படிக்க வச்சு தங்கச்சி குழந்தைகளை படிக்க வச்சது ஆளாக்குனது எல்லாமே நீங்கள் தான். இன்றைக்கி உங்களோட குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. 2ஆம் இடத்துல இருக்க கேது எந்த வழியில் பணம் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி, பணம் வருது, அந்த பணத்துக்கு சாயந்தரம் 4 மடங்கு செலவு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன். நமக்குன்னு வரும்போது இல்லையே, அடுத்தவங்களுக்கு நம்ம வரும்போது கொட்டி கொடுத்தவன் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது உங்களோட கெப்பாசிட்டி தெரியாமல் இன்றைக்கி நல்லா சரியாக பண்ணிவிட்டு இன்றைக்கி அந்த பணத்தை நினச்சி வருத்தப்பட்டு இருக்கீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி குறைய போகுது. ஏன்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் நல்லா பலம் பெற்று இருக்கிறனால, 10ல் சூரியன் திக் பலமாக இருக்கிறனால ஓரளவுக்கு பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். தொழில் சார்ந்த வளர்ச்சிகளும் இந்த நேரத்தில் வந்து அதிகமாக எதிர்பார்க்கலாம். இன்னுமே நிறைய அந்த செவ்வாய் சனினால நிறைய நெகட்டிவ் இருக்குது, அதே போல் சூரியன் புதனால பாசிட்டிவ் இருக்குது. திருமணம் சார்ந்த விஷயத்தில் எஃபர்ட்ஸ் போடலாமா, அந்த கல்யாணத்துக்கு எல்லாமே பேசலாமா, பேசி பழகலாமா, இந்த காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் பாதிப்பு கொடுக்குமா? ஆமாம், காதல் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள்,
5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கடகராசி மற்றும் கடகலக்னத்துக்கு யோகாதிபதியான செவ்வாய் சனியோட இருக்காரு. அப்போ அந்த பொண்ணோட கல்யாணம் நடக்குமா, பையனோட கல்யாணம் நடக்குமாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. அவங்க இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய பல ஜாதகங்கள் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். இருந்தாலும் அந்த எல்லாமே லவ்வில் சக்ஸஸ் ஆகுமா, காதலில் சக்ஸஸ் ஆகுமா, தொழிலில் சக்ஸஸ் ஆகுமா, சக்ஸஸ்